ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தரராஜன் தகவல் தெரிவித்திருக்கிறார். வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ஸ்ரீதர், விவரிங்க. 6வது நாளாக நடைபெற்று வந்த எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுந்தரராஜன் அந்த தகவலை தெரிவித்துள்ளார். அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளடங்கிய மாநிலங்களை உள்ளடக்கியதுதான் தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம். இந்த சங்கம் நாமக்கலை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தை பொறுத்தவரைக்கும் 5000 கேஸ் டேங்கர் லாரிகள் உள்ளன. இவைகள் அனைத்தும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய 3 ஆயில் நிறுவனங்களுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்பும் மையங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில இயக்கப்பட்டு வருகிறது. எண்ணெய் நிறுவனங்களுக்கும் லாரி உரிமையாளர்களுக்கும் இடையான அந்த ஒப்பந்தம் கடந்த ஏப்ரல் மாதம் முடிவடைந்தது. 3 எண்ணெய் நிறுவனங்களும் 2025, 2030 ஆண்டுக்கான அந்த 5 ஆண்டுகளுக்கான புதிய டெண்டரில் டேங்கர் லாரி உரிமையாளர்களை பாதிக்கும் வகையில் பல விதிமுறைகள் கொண்டு வந்தன. இதனால் தற்போது ஓடிக்கொண்டு இருக்கும் சுமார் 5000 லாரிகளும் டெண்டரில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது. அவர்கள் கேட்டபடி 3500 வாகனங்களுக்கு மட்டுமே இந்த வேலைவாய்ப்பு கேட்டு ஆன்லைன் மூலம் டெண்டரில் சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தற்போது வரை 2700 வாகனங்களுக்கு மட்டுமே அந்த வேலைவாய்ப்பு ஆனது அனுமதி கடிதம் கிடைத்துள்ளதாகவும், இதில் 800 டேங்கர் லாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையில் தான் டெண்டரில் பங்கேற்ற அனைத்து லாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என கடந்த 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் இந்த எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டனர். இதனால் தென் மாநிலம் முழுவதுமே 6 நாட்களாக இந்த வேலை நிறுத்த போராட்டமானது நீடித்து வந்தது. இதனால் எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நிறுத்தாமல் அந்தந்த பகுதியில இந்த லாரிகளை நிறுத்தியிருந்தனர். இதனிடையே வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுங்கள், பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என எண்ணெய் நிறுவன உயரதிகாரிகள் லாரி உரிமையாளரிடம் கேட்டுக்கொண்டனர். மேலும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி இந்திய ஆயில் நிறுவனம் சார்பில் கடந்த சனிக்கிழமை சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனு மீதான வழக்கு விசாரணை தான் இன்று வந்தது. அந்த டெண்டரில் பங்கேற்ற அனைத்து லாரிகளுக்கும் வரக்கூடிய 2026, அதாவது 31/3/2026 வரைக்கும் லாரிகளை இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி உத்தரவு விட்டுள்ளார். அதன் அடிப்படையில இந்த டேங்கர் லாரிகளுக்கான இந்த 6 நாள் நடைபெற்று வந்த இந்த வேலை நிறுத்த போராட்டமானது தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.